வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு சமையல் வீடியோ. இது வந்து எங்களோட அப்பா அந்த தோட்டத்தில் விளைஞ்ச புடலங்காய். இந்த வெள்ளையாக இருக்கிறத வந்து நான் கொஞ்சம் இதண்டுட்டேன். இனி வந்து இதை கறி மாதிரியில் ஒரு வரை மாதிரி சேர்க்குறோன்னு அப்படி வந்து பார்ப்போம். இதை வந்து இப்படி வெட்டிட்டு இந்த உள்ளான இதுகளை வந்து எடுத்துட்டு ஒருக்கா கழுவிட்டு நான் ஒருக்கா கழுவ போகிறேன். இப்படி வந்து மெல்லிசா இப்படி நீட்டாக கீறிட்டு குட்டி குட்டியாக சதுரமாக எல்லாத்தையும் வெட்டி எடுக்கும். இப்படி வந்து குட்டி குட்டியாக வெட்டியாச்சு. இனி வந்து நூமலாக தாளிக்கிற மாதிரி தாளிக்கிறது தான். வெங்காயம், கடுகு, பெரிய சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சிட்டு இதையும் போட்டுட்டு கொஞ்சம் தூள் உப்பும் போட்டுட்டு தாளிக்க போகிறேன்னு பார்ப்போம். நான் வந்து நிறைய எண்ணெய் விட மாட்டேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் பெரிய சீரகமும் கடுகும் பொரிபட்டது. இப்போ இதுக்குள்ள வந்து வட்டி வச்சுருந்த குட்டியான புடலங்காய் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, சொட்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் கிங்ஸ் தூள் போடுறேன். ஆனால் வந்து மட்டும் தூளும் போடலாம். நான் கொஞ்சம் கிங்ஸ் தூள் போடுறேன். அடுத்த கொஞ்சம் நல்லா குறைச்சி விட்டுட்டு இதை வந்து மூடி அவிய வச்சாலும் ஓகே, இல்லாட்டிக்கு சுரண்டு ஓப்பனாக வச்சுட்டு ஆனால் கொஞ்சம் ஸ்லிம்மாக அடுப்பை வச்சுட்டு வேக விடணும். நினைக்க ஒரு 10 நிமிஷம் அது வேக விடணும். 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம் அப்படி வருடம். நான் வந்து 8 நிமிஷத்துக்கிட்ட தான் வேக வச்சுருக்கேன். முடிஞ்சது. சுவையான வர ரெடி. இது வந்து நல்ல சத்து. இது வந்து நீங்கள் சாம்பாருக்குள்ள போடலாம், இல்லாட்டிக்கு பால் கறியாக வைக்கலாம், குழம்பு வைக்கலாம். செய்து சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ.